இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய போட்டோவை நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த இடத்துல எதுக்காக இவ்வளவு வண்டியை தரையோட வச்சு நசுக்கிட்டு இருக்காங்க? சிம் கார்டுல இந்த மாதிரியான டிசைனான மாதிரி லைன்ஸ் எல்லாம் எதுக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ட் ரோட்டோரமா இருக்கிற மரங்களை எதுக்காக இந்த மாதிரியான வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறாங்க? அண்ட் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல எதுக்காக மல்டிபிள் பிட்ச் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோஸ்குள்ள போலாம். நம்பர் 1, நீங்க இது வரைக்கும் நிறைய விதமான போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா எப்போவது இந்த உலகத்திலே மிகப்பெரிய போட்டோவை பார்த்திருக்கீங்களா? இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டோ தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய போட்டோவா இருக்குது. ஏன்னா இந்த போட்டோல வெஸ்டர்ன் யூரோப்ல மிகப்பெரிய மவுண்டனான மவுண்ட் பிளாங்க ஒரே போட்டோல கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போட்டோவை பில்பா பெல்கனி என்கிற இவர் தான் எடுத்திருக்காரு. 365 ஜிபி இருக்கின்ற இந்த போட்டோக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய போட்டோ என்ற கின்னஸ் புக் அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பர் 2, நார்மலாவே ஹெவி லிஃப்டிங் பண்றதுக்கும் குழிகள் தோன்றதுக்கும் தான் உருவாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த புல்டோசரை மக்களோட வீடுகளை அழிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. ரீசெண்டா நியூயார்க்கோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேயர் ஆரிக் ஆடம் சொன்னபடி 100க்கும் அதிகமான விலை உயர்ந்த பைக்குகளை டெஸ்ட் ரைட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பைக்குகள் எல்லாமே டிராபிக் ரூல்ஸ் உடைச்சதுக்காக போலீஸ் எல்லாருமே இந்த வண்டி வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த பைக்குக்கு எல்லாம் ஃபைன் எல்லாம் போட்ட பிறகு எல்லாம் ரிட்டர்ன் ஆகாத வண்டி எல்லாமே மொத்தமா டெஸ்ட் ரைட் பண்ணி விட்டுறாங்க. இதுல உடைக்கப்பட்ட மொத்த பைக்கோட விலை மதிப்பு கோடி ரூபாய்க்கு இருக்கலாம். நம்பர் 3, இந்த உலகத்துல இருக்கிற நிறைய நாடுகள்ல நிறைய வித்தியாசமான உயிரினங்களை சமைச்சு நான்வெஜ்ஜா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான நான்வெஜ் சாப்பிடுற நாடுகள்ல பிரான்ஸையும் சொல்லலாம். ஏன்னா நம்ம நாட்டுல அதிகமா கோழி ஆட்டுக்கறி சாப்பிடுற மாதிரி அவங்க நாட்டுல தவளை ரொம்ப விரும்பி அதிகமா சாப்பிடுறாங்க. அதுவும் ஸ்பெஷலா தவளையோட லெக் பீஸ் பகுதி மட்டுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அது சாப்பிடறதுனால ரொம்ப நாள் வாழலாம்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 ல இருந்து 5 தவளையாச்சும் சாப்பிட்டுருவாங்களாமா. நீங்க எந்த நான்வெஜ் அதிகமா சாப்பிடுங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் 4, ஒருவேளை யாருக்காவது சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்க ஆக்சுவலா யூரினை குடிக்கிறாங்களா? ஏன்னா சிகரெட்ல பலரும் டேஸ்டுக்காக தான் அடிக்டா இருக்கிறாங்க. அந்த அடிக்ட் எதுக்காக பாத்தீங்கன்னா யூரியா போன்ற பிளேவர்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க. அந்த யூரியாவை மனிதர்களோட யூரின்ல இருந்து தான் எடுக்கிறாங்களாமா. அதனால சிகரெட் குடிக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூரினுக்கு குடிக்கிறதுக்கு சமமாமா. நம்பர் 5, கோழிகள் எந்த மாதிரியான உயிரினங்கள் பாத்தீங்கன்னா அதுங்களால ஒரே நேரத்துல 100 மனிதர்களோட முகத்தை ஞாபகத்துல வைக்க முடியும். அதே போலவே அதுங்களால 100 வித்தியாசமான மிருகங்களையும் ஞாபகத்துல வைக்க முடியும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா உங்க முகத்தை கோழி இன்னைக்கு பாக்குதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கூட பார்க்கும்போது உங்க மூஞ்ச ஞாபகத்துல வரும். நம்பர் 6, சைனால உள்ள எல்லா பொருளுமே ஃபேக்கா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இலையுமே ஃபேக்கா தான் இருக்குது. ஏன்னா அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் இலை எல்லாமே ஸ்டாப்லர் பண்றது நீங்களே பாக்குறீங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கிறதுக்காக காமிச்சுக்கிறாங்களாமா. இப்படி செயற்கையை காமிச்சு என்னதான் உங்களுக்கு கிடைக்குமோ தெரியல. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா சைனாவால எல்லாமே ஃபேக்கா தான் செய்ய முடியும். இது மாதிரியான பல ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். பார்ட் 2 வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.